மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு சர்க்கஸ்னா ஒரு பப்புன் இருக்கணும். அந்த வேலையை இப்போ அவன் பார்த்துட்டு இருக்கான். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாருங்கள், காங்கிரஸ் கட்சியே என் தலைவனுடைய கட்டத்தில் வந்து உட்கார்ந்து சீமா அந்த சில்லற பேலே நிரந்தர சாதனையாளர்னு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. நீ எஸ்வி சேகர் கொடுத்தத ஒரு அறிவு இருந்தா நீ யாருக்கு கொடுத்துருக்கணும்? வேலூர் விஐடி விஸ்வநாதனுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். ஸ்டாலின் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கமெல்லாம் யார் வேலு, அவனுக்கு ஊர்தாலியாருக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் தெரியுமா? நேற்று நடந்த கூட்டம் தவைக்கு ஒரு பாய்ச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தானா? இல்லை, இவ்வளவு கூட்டம் நான் எதிர்பார்க்கல, அங்கே இருக்கிறவங்களும் எதிர்பார்க்கல. எப்படி ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும். ஆமாம், அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசில் ஒரு தலைகீழ் மாற்றம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இப்போ நாஜில் சம்பத் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தூத்துக்குடி நெல்லை கூட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுவரையும் நான் பார்த்துறாத கூட்டம் என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. உங்கள் கண்ணுக்கு எப்படி? நீங்கள் மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் இருக்கிற என்னுடைய நல்ல நண்பர்கள், காலத்தால் மூத்தவர்கள், பிறைவல கண்டவர்கள், அறிஞர் அண்ணாவின் காலத்திலிருந்து திருநெல்வேலி பொதுக்கூட்டங்களை பார்த்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு புலத்தில் இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள். நேற்றைக்கு நான் வேலுமணி, எஸ்பி வேலுமணி, பட்டப்பகரை பட்டா போடுகிற பாவி, அவருடைய தொகுதியில் கேபிஆர் என்று சொல்லுவார்கள், கேபி ராஜு, அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவருடைய புதல்வன் தான் தாவேகாவின் வேட்பாளர் சதீஷ். அவரை ஆதரித்தே நேற்றைக்கு குனியமுத்தூர், செல்வபுரம் ஆகிய 2 இடங்களில் வேன் பிரச்சாரம் செய்துவிட்டு தொண்டாமுத்தூருக்கு பிரச்சாரத்திற்கு போகிற வழியில் தொடர்ந்து ஒரு 100 அலைபேசி எனக்கு வந்து கொண்டே இருந்தன. ஏன் நீங்கள் வராமல் விட்டீங்க, ஏன் வராமல் விட்டன? அது தலைவர் கட்டூர், அதில் நான் கலந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை, வந்தாலும் நான் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, ஏன் அப்படின்னு கேட்டேன். அண்ணாவின் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் கூட இப்படி ஒரு கூட்டத்தை திருநெல்வேலி பார்த்ததில்லை. தூத்துக்குடியில் அதோட பயங்கரமான கூட்டம். ஆமாம், எங்கே பார்த்தாலும் கூட்டம், கூட்டம் கூட்டம் கூட்டம், கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். அப்படி ஒரு நாட்டம், தாவேகாவுக்கு அப்படி ஒரு புதிய ஊட்டம். எல்லாரும் திகைத்து போய் நிற்கிறார்கள். உப்புக்காற்று வீசுகிற முத்துநகரில், தூத்துக்குடியில் எங்கள் கட்சியினுடைய ஒரு பெண் நிர்வாகி முரண்பட்டு நிற்கிறார் என்று சொன்ன நிலையில், வேட்பாளர் தேர்வில் ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று வதந்திகளை கட்டவிழ்த்து விட்ட நிலையில், நேற்றைக்கு தூத்துக்குடி வள்ளல் வஉசி பிறந்த மண் ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த தலைவருக்கு இப்படி கூட்டம் வந்ததில்லை.
234 தொகுதிகளிலும் வெல்லுவோம் என்று நிஜமாக தான் சொல்கிறீங்களா, அந்த கட்சி சார்ந்ததான் சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் நிறைய வரலாறு படிச்சிருப்பீங்க அண்ணா. ஆமாம், அதான் 234 தொகுதிகளிலும் வெல்லுவோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற சூழலில் இப்படி ஒரு கூட்டம் நேற்றைக்கு பார்த்ததற்கு பிறகு என்னையே ஒரு பரவசம் பற்றி கொண்டது. நேற்றைக்கு நான் தொண்டாமுத்தூரில் பேசிய பேச்சு அந்த கூட்டத்தில் பார்த்ததனுடைய விளைவு என் பேச்சும் நேற்றைக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு பிரேக் மாதிரி நேற்றைக்கு நானும் பேசினேன். அதனால் மாற்றத்தை விரும்புகிற மக்கள், ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள், அந்த மாற்றத்திற்கான அடையாளம் தலைவர் விஜய் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், உள்வாங்கிக் கொண்டார்கள். அவரை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக முடிசூட்டுவதற்கு அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய விதிமுறைகள், 52 நிபந்தனைகள் இதெல்லாம் வந்து எப்படா விஜய் வருவார், ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறோம், எப்படா நம்ம விஜய் வருவார், நம்ம எப்படா பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருந்தாங்களோ நெல்லை மக்களும் தூத்துக்குடி மக்களும். ஆமாம், எல்லா இடம் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. நெல்லை மட்டும் இல்லை, கோவை வெயிட்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் பிரச்சாரம் போகிற பகுதியில் என்ன சொல்கிறாங்க, எப்போ சார் வருவாங்க? பிரச்சாரம் போகிற பகுதியில் நான் குளிர் பள்ளி கொண்டு கிடக்கிற குன்னூருக்கு சென்றேன். காலையில் 11 மணிக்கு கோத்தகிரியில் பேசினேன். மத்தியானம் 2 மணிக்கு குன்னூரில் பேசினேன். சாயங்காலம் 5 மணிக்கு வெடிமருந்து தொழிற்சாலை இருக்கிற அரவங்காட்டில் பேசினேன். எல்லா ஊர்லேயும் எங்கிட்ட அந்த தம்பிகள் மட்டும் இல்லை, கடை வீதியில் நிற்கிறவங்க தலைவர் வருவாரா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு தாகமும் எங்கள் தலைவர் மீது ஒரு அதீத மோகமும், ஒரு எல்லையில்லாத பாசம், ஒரு பந்த பாச உணர்வு திமுகன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கு ஒரு பந்தபாச உணர்வில் கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கோட்டை தாவேகா. தாவேக்கால சேர்ந்த பின்னாடி உங்களுக்கு நிறைய முரண்பாடு இருந்திருக்கலாம், இல்லை இது சிக்கல் இருந்திருக்கலாம், இது ஜெயிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஊடகங்களை வெளியாக சொல்லாமல் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான மீட்டிங் போகும்போது உங்களை மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு இது ஒரு உற்சாகத்தை தர்ற மாதிரி இருக்கு. இல்லை, நான் எதையும் எதிர்பார்த்து வரல தம்பி. தாவேகாவுக்கு நான் எதையும் எதிர்பார்த்து வரல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரச்சாரகனாக கட்சியில் சேராமல் இயங்கி வந்தவனா. அவர்கள் என்னை திட்டமிட்டு அவமதித்ததும் அலட்சியப்படுத்தியதும், 6வது விரலாக என்னை கருதி கொண்டதும், ஒரு மேடை பொழிவாளனாக வாழ்க்கையை நகர்த்துகிற என்னை திட்டமிட்டு வஞ்சித்ததும் எனக்கு மிகுந்த வலியை தந்தது. ஒரு அமைதியாக இருந்து விடலாம், இந்த தேர்தல் வரைக்கும் அமைதியாக இருந்து விடலாம். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம் ஏதாவது இலக்கிய தளத்தில் பணியாற்றலான்னு தான் நான் இருந்தேன். இல்லை, சில பேர் உங்கள் வயதாயிடுச்சு, நம்ம இனிமேலுக்கு எதுக்கு அரசியல் பணியாற்றலாம், ஒதுங்கிடலான்ற கூட உணர்வு கூட வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்படி விஜய் மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களை நம்ம ஓய்வு பெறக்கூடாதுன்ற ஒரு உணர்வு உந்துதா? அதான் எனக்கு இப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு பூத்து வருகிற புதிய தலைமுறை அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். நான் அண்ணன் வைகோவின் காலத்தில் அந்த கட்சிக்கு ஒரு ஃபவுண்டர் நான் தான். கட்சியை தொடங்கியவர் அவர், நடவு செய்தவர் நான். அந்த கட்சியை தொடங்கி நான் பயணம் செய்த காலத்தில் இளைஞர்களினுடைய ஆரவாரத்தை ஆர்ப்பாட்டத்தை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாம் 17, 18 வயசு இளைஞர்கள். இப்போதுதான் புதிதாக வாழ்க்கை அளிக்க போகிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில். அவங்க மட்டும் 12.5 லட்சம் பேர் இருக்காருன்னு அவங்கள நான் பார்க்குறேன் இன்றைக்கி. அதை தாண்டி 18 to 39 வரைக்கும் உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை, வயதுள்ளவர்களின் எண்ணிக்கை 2,28,2,28,00,000. அந்த 2,28,00,000 வாக்குகள் தாவேகாவுக்கு இடம் மாறுகிறது என்பதை எல்லா கட்சிகளும் இன்றைக்கு உணர்ந்து கொண்டார்கள். அதனால தான் திமுகவில் இவ்வளோ குழப்பம், அதனால தான் அண்ணன் திருமாவளவனுக்கு இவ்வளவு நடுக்கம். எல்லோரும் இன்றைக்கி எங்கள் கட்சியை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இதை தாண்டி எப்படி தமிழ்நாட்டில் கரை சேர போகிறோம்னு கவலை அவங்களுக்கு இருக்குது. அவருடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் தாவேகாவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நேற்று நடந்த கூட்டம் தாவேகாவுக்கு ஒரு பாய்ச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தானா? இல்லை, இவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கலை.
அங்கே இருக்கிறவங்களும் எதிர்பார்க்கலை. எப்படி ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும். ஆமாம், அது அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஆத்திரத்தில், அழுக்காற்றில், இன்னும் சொல்லப்போனால் வெறுப்பில், தலைவர் விஜய் அவர்கள் மீது இருக்கிற எரிச்சலில், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இப்படி கூட்டம் வரலையேங்கிற ஏமாற்றத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஆதங்கத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். 52 நிபந்தனை எதுக்கு விதிக்கணும்? என்ன தேவை? நீ ஏற்கனவே நிபந்தனை விதித்த விஜயமங்கலத்தில், சேலத்தில் விதித்த, அகரம் சேரி வேலூரில் விதித்த 4998 பேர் தான் வரணுன்னு எங்கள் அகரம் சேரியில். எங்கள் தலைவர் கபாலீஸ்வர் நகர் நீலாங்கரையிலேருந்து புறப்பட்டு பூந்தமல்லி தாண்டி வாலாஜாவுக்கு எல்லைக்கு போகிற பொழுது அங்கே 5000 பேர் நிற்கிறான். என்னை பின்பற்றி வர வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் பின்னால் பின்பற்றி போகிறார்கள். வாலாஜாவை தாண்டி ஆற்காடு போனால் அங்கே 2000 பேர் நிற்கிறான். ராணிப்பேட்டை போனால் அங்கே 3000 பேர் நிற்கிறான். அலமேலு மங்காபுரம் போனால் அங்கே ஒரு 1000 பேர் நிற்கிறான். புதுவசூர் போனால் அங்கே 1000 பேர் நிற்கிறான். வேலூருக்கு போனால் அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம், பாலாற்றின் கரையில் பாலாறு தரைக்கு வந்து விட்டதாங்கிற மாதிரி கூட்டம். அதை தாண்டி அதற்கு பிறகு குடியாத்தம் போய் பள்ளிகொண்டா போய் அகரம் சேரியில் போனால் 4998 பேருக்கு அனுமதின்னு சொல்லி இவர்கள் போட்ட நாடகம் இருக்கே, அந்த நாடகம் கிழிந்து தொங்கியது. அங்கே 4998 பேர், வெளியில் நின்றவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் நிற்பாங்க. காணொலி வாயிலாகவும் பரவுறாரு. ஆமாம், அதாவது முதியவர்கள் வர வேண்டாம் என்று எங்கள் தலைவர் சொன்னாலும், கருவுற்ற தாய்மார்கள் வர வேண்டாம் என்று சொன்னாலும், குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னாலும், நோயிற்றவர்கள் வர வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் வருகிறார்கள். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பார்க்காவிட்டால் இவரை தலைவரை எப்போது பார்ப்பது? ஒரு கடவுளை காணுவதற்கு காத்திருப்பதிலே கிடைக்கிற அனுபவம் விஜய்க்காக காத்திருப்பதிலும் எங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறார். நீங்கள் பல நேரங்களில் அண்ணாவை பற்றி தான் பேசியிருக்கீங்க. அண்ணாக்கு நிகராக நீங்கள் வைப்பீங்களா? யாரா? விஜய். விஜய் அண்ணாவோடு ஒப்பிடவே முடியாது. அண்ணாவுக்கும் தலைவர் விஜய்க்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருக்கிறது. அண்ணா அறிவார்ந்த தளத்தில் இயங்கியவர். அண்ணா தம்பிக்கு முடங்கல் என்று முதலாக வரலாற்றை தன்னுடைய கட்சி தொண்டர்களை கடிதம் மூலம் ஒருங்கிணைத்த வரலாறு அண்ணாவின் வரலாறு. தம்பி, நேற்றைக்கு நான் சூலூரில் தொடங்கினேன், தொழுதூரில் முடிந்தது அப்படின்னு எழுதுவார். அண்ணா எழுதுவார், கொண்டையை குறிக்கி சேவல்கள் கூவுகின்றன, தண்டையை குறிக்கி தளர்மணி குழந்தைகள் அழுகின்றன, இடையிற் குடம் கொண்டு நடையில் நடம் நல்கி நம்புலம் மடந்தையில் அல்லியம் குளத்தினை அடைந்தனர் தண்ணீர், ஆனை சாத்தான் கீசு கீசென்று சத்தம் போடுகிறது, காக்கை கரைகிறது, உதய சூரியன் தன்னுடைய புறக்கிரணங்களை சிந்துகிறான், பொழுது விடுகிறது, எழுந்திரு தம்பி, நீ எழுந்திருப்பதற்குத்தானே நான் எழுதுகிறேன் தம்பி என்று தமிழர்களை எழுப்பி விடுவதற்காக இரவெல்லாம் தூங்காமல் இருந்து எழுதியவர் அண்ணா, பேசியவர் அண்ணா. அண்ணா கால் தேய நடந்தார், குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார். அண்ணாவினுடைய அந்த கடிதங்கள், தம்பிக்கு எழுதிய முடங்கல்கள் மட்டும் 23 தொகுதிகளாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கின்றன. அண்ணாவின் அறிவிக்கொடை என்று தமிழ் மண் பதிப்பகம், காலம் சென்ற பெரியவர் அந்த புத்தகத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார். அண்ணா அறிவார்ந்த தளத்தில் இயங்கியவர். இவர் மக்கள் மத்தியில் ஒரு வகையில் அண்ணாவினுடைய தாக்கம் தலைவர்கிட்ட நான் பார்க்கிறேன். எந்தெந்த வகையில் அது வெளிப்படுது? ஏன்னா அண்ணா ஒரு மக்கள் மன்றத்தில் நின்றவர், மக்களை ஈர்த்தவர், மக்களை கட்டி போட்டவர். அவர் ராத்திரி காலையில் 10:30 மணிக்கு வருவேன்னு சொல்லுகிறார் ஒரு இடத்துக்கு. 10:30 மணிக்கு போக முடியல, இரவு 10:30 மணிக்கு தான் அங்கே போய் சேர்றாரு. அப்போ அண்ணா அந்த கூட்டம் கலைந்து போயிருக்கும்னு நினச்சா அந்த கூட்டம் கலையாமல் அப்படியே நிற்கிது. அண்ணா சொன்னார், மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, நீங்களோ நித்திரை, நாங்களோ யாத்திரை, விடிந்தால் குத்துங்கள் உதய சூரியன் சின்னத்தில் முத்திரை.
ஒரு 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 மணிக்கணக்கில் பேசுகிற அண்ணா இந்த இந்த மணி தமிழில் அவர் அடுக்கு மொழியில் சொன்ன உடனே அந்த கூட்டம் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி எங்கள் தலைவர் நீண்ட நேரம் பேசணும்னு எதிர்பார்ப்பதில்லை. அவர் நேற்றைக்கு ஒன்று சொன்னார், இது நீங்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அண்ணா இல்லைன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சுல்ல உங்களுக்கு, எம்ஜிஆர் இல்லைன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சுல்ல உங்களுக்கு, காமராஜர் இல்லைன்னு ஒரு ஏக்கம் இருந்தில்ல உங்களுக்கு, அந்த ஏக்கமெல்லாம் தீரும் அப்படின்னு அவரையே முன்னிலைப்படுத்தி, அப்படி என்றால் என்ன, ஒரு அண்ணாவை போல அறிவார்ந்த தளத்தில் இயங்கவும், காமராஜரை போல ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தரவும், மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல மக்களோடு மக்களாக இருக்கவும் நான் வந்திருக்கிறேன் என்பதை நேற்றைக்கு திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் புலப்படுத்தினார். எனக்கு அதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சி பல மடங்கு இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, உதயநிதி ஒரு பக்கம் பிரச்சாரம்லாம் போயிட்டுருக்காரு. அதே சமயம் குழந்தைங்களெல்லாம் வச்சு முத்தம் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பார்க்குறாரு. அதை காப்பி பண்ணுறாரு விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கள் தலைவர் தான் அவங்க காப்பி அடிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்போ உல்ட்டாவாக நடக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை நானே எனக்கு எங்கையிலே குழந்தைகள் தர்றாங்க, பேர் வைக்க சொல்கிறாங்க, நான் பேர் வைக்கிறேன். உதயநிதியை பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு ஒன்றும் தாவேக்கா தளர்ந்து போய்விடவில்லை. சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கல, கிட்டத்தட்ட இப்போது இன்னும் ஒரு 15-14 நாள் தான் இருக்குது, 2 வாரங்கள் தான் இருக்குது. திமுக சைடு முக ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், நல்ல தீவிரமாக வீச்ச பிரச்சாரம் பண்ணுறாங்க. வீச்ச பிரச்சாரம் கேட்க தான் ஆள் இல்லை, வீச்ச பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் குறைந்த நாட்களில் தான் இருக்குது, எல்லா தொகுதிக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி சில வியூகர்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை என்ன திட்டம் வச்சு தெரியாது, தலைவர் திட்டம் போகலாம். ஒரே நாளில் காரில் வேனில் புறப்பட்டா ஒரு 200 கிலோமீட்டரில் பேசிட்டு வந்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்குல்ல, காங்கிரஸ் நிஜமான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் பண்ணுற மாதிரி சொல்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் உங்கள் இந்த கேள்வியிலே சூப்பர் கேள்வி தான். ஏன்னா காமராஜரை காங்கிரஸ்காரர்களை கொண்டாடவில்லை. மிகுந்த கவலை, கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளை கூட அவர்கள் கொண்டாடவில்லை. ஏன் கொண்டாடலை? அரசியல் காரணங்கள். வீதிக்கு வீதி கொண்டாடணும் அவரை. இப்போது இருக்கிற தலைமுறைக்கு காமராஜரை பற்றி தெரியாது. ஆனால் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் விஜய். அப்பொழுதே ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் எங்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இந்த நாட்டில் காமராஜரை பிறந்த நாளுக்கு கூட கொண்டாடாமல் மறுதளித்தவர்கள், மனமில்லாதவர்களுக்கு மத்தியில் காமராஜரை கொள்கை தலைவராகவே ஏற்றுக்கொண்டார்கள். என்ன காரணம்னா, அப்படி ஒரு தலைவர் பார்க்க முடியாது. எந்தவித பற்றும் இல்லாமல் ஒரு கடமை ஆற்றியவர் என்பதை விட ஒரு இந்திய அரசியலில் மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்திற்கு வாசல் திறந்து வைத்தவர் காமராஜர். அன்றைக்கு விருதுப்பட்டியில் பிறந்த காமராஜர் நேருவின் காலத்தில் காங்கிரசினுடைய அக்கராசனர், இந்தியாவினுடைய தலைவர். அவர் நேரு ஒரு சூரியோதயத்தில் கண் மூடினார். அப்பொழுது 2 கேள்வி எழுந்தது. ஆஃப்டர் நகர் ஹூ, ஆஃப்டர் நகர் வாட், நேருவுக்கு பிறகு என்ன, நேருவுக்கு பிறகு யார் என்ற கேள்வி எழுந்த பொழுது அதற்கு விடை காண முடியாமல் காங்கிரஸ் காரிய கமிட்டி திண்டாடிய பொழுது, காங்கிரஸ் காரிய கமிட்டியில் 4 அடி உயரமுள்ள லால் பகதூர் சாஸ்திரியை பிடித்து மேசையில் நிறுத்தி இவர்தான் இந்தியாவின் பிரதமர் என்று அறிவித்தார் காமராஜர். இந்தோ தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தாஷ்கண்ட் மலையின் உச்சிக்கு போன இடத்தில் கையெழுத்து போட்ட பொழுதே அவருடைய உடற்கூட்டிலிருந்து உயிர் பறவை பிரிந்து சென்றது. மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு சூனியம், மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு இருட்டு, மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு அபாயம் என்று உலகம் கருதி கொண்டிருந்த வேளையில் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அக்கராசனராக இருக்கிற காமராஜர் என்று நாடும் ஏடும் ஆர்வடம் கணித்த காலகட்டத்தில் எனக்கு அந்த பதவி வேண்டாம், சரித்திரத்தை புத்தகம் பார்த்து படித்து தெரிந்து கொண்டவன் நான், ஜவஹர்லால் நேருவினுடைய பிஞ்சு விரலை பிடித்து கொண்டு சரித்திரத்தை பார்த்து தெரிந்து கொண்டவர் இந்திரா. 10 வயது சிறுமியாக இருந்த பொழுது பாவாடை தெரித்திருந்த பருவத்தில் நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தார் இந்தியாவினுடைய விடுதலைக்காக. பாச மகள் இந்திரா பிரியதரிசனிக்கு ஐ ஆம் வெரி வெல், ஐ ஹோப் சேம் வித் யூ, நான் நலமாக இருக்கிறேன், நீ நலமா என்று நலம் விசாரித்து கடிதம் எழுதாமல் என் பாச மகளே, இன்றைக்கு இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை வீரன் கரிபால்டியின் வரலாற்றை உனக்கு எழுதியிருக்கிறேன்,
நிழல் படியாத நீண்ட கோபுரங்கள் கொண்ட ராஜேஸ்வரத்தை நிர்மாணித்த ராஜராஜ சோழன் வரலாற்றை இன்றைக்கு உனக்கு எழுதியிருக்கிறேன் என்று உலக வரலாற்றை ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம் மூலம் மகளுக்கு எழுதி அவரை அரசியலில் பக்குவப்படுத்தி இன்றைக்கி அந்த புத்தகம்தான் த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்று வந்திருக்கின்றன. அந்த காமராஜர் ரெண்டு பிரதமர்களை தீர்மானித்தவர். தனக்கு வந்த மகுடத்தை அன்னை இந்திராவிற்கு அர்ப்பணம் செய்தவர். அதனால தான் காமராஜருக்கு கிங் மேக்கர்னு பெயர். அரசர்களை உருவாக்குகிற அரசராக இருந்தார். அப்படி ஒரு தலைவர் அவரை சொல்லலை, நீ எங்கள் தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார், இவராவது கொண்டாடுகிறாரே என்று காங்கிரஸ் மீதும் தேசியத்தின் மீதும் பற்றுள்ளவர்கள் எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு காங்கிரஸிலிருந்து பல பேர் விலகுகிறார்கள். விலகிய ஒருவர் தான் இன்றைக்கி சேப்பாக்கத்தில் தம்பி உதயநிதியை எதிர்த்து களம் காணுகிறார். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாருங்கள், காங்கிரஸ் கட்சியே எங்கள் தலைவனுடைய கட்கத்தில் வந்து உட்கார்ந்தார். நிஜமான காங்கிரஸ்னால் என்ன சார்? நிஜமான காங்கிரஸ்னா ஒரு மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் அப்படி யாரும் இல்லையா? இல்லை, மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்கள், தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், அதை தாண்டி ஒரு புதிய இந்தியாவை கட்டியமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறவர்கள். இன்றைக்கி ஐஐஎம் நேரு கொண்டு வந்தது, இங்கே தான் இருக்குது. பெல் காமராஜர் காலத்தில் வந்தது. என்எல்சி லிக்னைட் கார்ப்பரேஷன் காமராஜர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த கொடை. கட்டிய அணைகள், உருவாக்கிய தொழிற்சாலைகள், இந்த தேசத்தை நிர்மாணித்தவர்கள் அவர்கள் தான். அதுதான் காங்கிரஸ். இன்னைக்கு அந்த காங்கிரஸில் தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஒரு காங்கிரஸ், அந்த காங்கிரஸில் கருப்பையா மூப்பனார் இருக்க மகன் அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடராக இருந்தவர் கருப்பையா மூப்பனார். 6000 ஏக்கருக்கு அதிபதி, 40 ரூபாய்க்கு ஒரு சில்பர் கேட்டிங்களா, கையில் கடிகாரம் கிடையாது. ஒரு ஒரு பற்றற்ற துறவியைப் போல வாழ்ந்தவர் கருப்பையா மூப்பனார். 6000 ஏக்கருக்கு அதிபதினு அவர் சொல்ல முடியாது. அந்த மகத்தான பண்பாளர் தான் இந்திரா காந்தி தன்னுடைய மெசஞ்சராக, அம்பாசிடராக வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட தேசிய பாரம்பரியத்தில் வந்த ஜி.கே. வாசன் இன்றைக்கு பிஜேபி கூட்டணியில் 5 தொகுதிகள் நிற்பதற்கு ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, தாமரை சின்னத்தில் நிற்பார்கள் என்று அறிவிக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழ் மாநில காங்கிரஸை கொண்டு வந்ததன் மூலம் ஒரு இமாலய தவறை, ஒரு அட்லாண்டிக் பெரும் பிழையை, ஒரு பசிபிக் தவறை ஜி.கே. வாசன் செய்திருக்கிறார் என்று நான் கவலைப்படுகிறேன். சார், பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக வந்து சந்திச்சுட்டு இருக்கிறதாவும் சில பேச்சுவார்த்தைகள்லாம் வெளியே பேசிட்டு இருக்காங்க எங்கள் தலைவர்கிட்ட. எனக்கு அதை பற்றி தெரியாது. தாவேக்காவில் 3 மாதமாக சந்திக்கிறதாவும் இந்த மாதிரி இல்லை, அவர் தாவேக்காவை அவர் விரும்புகிறார். திமுக கூட்டணி இருப்பு சின்ன தோசை கிடைச்சதுக்கு சமம். தாவேக்காவுக்கு போய் எங்களுக்கு விருந்தே கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆதங்கத்தில் பேசுகிறார். நிறைய கட்சி தலைவர்கிட்ட உரையாடும் போது பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போக வேண்டியது தான், நிறைய மிஸ் பண்ணிட்டாங்களா தாவேக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் உணர்வு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கா? தாவேக்கா மிஸ் பண்ணியாச்சு, தாவேக்கா எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணலை. ஆனால் அவங்க மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறத உணர்றீங்களா? ஆமாம், அவங்க நான் உணர்றேன். ஏன்னா ஒரு ஒரு சண்டிப்பேன், இந்த இவன் அவன் பேர் சீமா, அந்த சில்லற பேலே 234 தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அறிவிக்கும் பொழுது நம்ம ஏன் தரம் தாழ்ந்து போகணும்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்த பிறகு வருகிறவர்கள் வந்தால் வரவேற்கலான்னு தான் தலைவர் இருந்தார். ஒருவேளை வராலைன்னா இப்படி அறிவித்த பிறகு வரலேன்னு உங்களை மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்பாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் மிகுந்த எச்சரிக்கையோடு, எவ்வளோ பெரிய சுயமரியாதை உணர்வுன்னு பாருங்கள். கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அமைக்கலை எங்கள் தலைவர். ஆனாலும் பிரவீன் சக்கரவர்த்தி எங்கள் தலைவரை வந்து சந்தித்தார். ஹரீஷ் ஷோடங்கர் காங்கிரஸ் தாவேக்காவோடு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். செல்வ பெருந்தொகை வாங்கி கொண்டு இன்றைக்கு இந்த அநியாயமான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள்.
அதற்கான வலியையும் வேதனையும் தேர்தல் முடிந்த பிறகு அனுபவிக்க போகிறார்கள். விசிக சைடும் அந்த ஃபீல் இருக்கிறது உணர்றீங்களா? விசிகா சைட்லேயும் அந்த ஃபீலிங் இருக்கு. தொல் திருமாவளவனுக்கு சரியான இடம் கொடுக்கல, பின்வாங்க சொன்னது, அவமதிச்சிட்டாங்க தொல் திருமாவளவன். இல்லை வெயிட்டிங்கில் இருக்காங்களா? ஒருவேளை நம்ம இது கொடுத்துட்டோம், வாக்குறுதி கொடுத்துட்டோம், இந்த எலெக்ஷன் முடிஞ்சுனே பிரிஞ்சிடலான்ற உணர்வில் இருக்காங்க. அப்படிதான் நடக்க போகுது. தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைகீழ் மாற்றம் வரும். தொங்கு சபை மாறணும், அதனால தான் வந்து நிற்கிறதாவும் சொல்கிறாங்க. அப்படி தொங்கு சபை அமையும் நினைக்கிறீங்களா? தொங்கு சபை அமைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்றைக்கு திருநெல்வேலி கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் உறுதியான முடிவெடுத்தேன். நான் சொன்னோம்ல, 2,28,00,000 இளைய தலைமுறை 18 to 39 அவர்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அடுத்து கண்டிப்பாக நான் நாளைக்கு பேச போகிறேன், ஆர்கே நகரில் பேச போகிறேன், எக்மோர் தொகுதியில் பேச போகிறேன். இதெல்லாம் நான் ஒரு எதுக்குன்னா, எங்களுக்காக வாக்கு சேகரிக்கலை, எங்கள் வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்துவதற்கு. அதே சமயம் இப்போ அவங்க சொல்கிற தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷனில் தேர்தல் அறிக்கை கருத்து கணிப்பு, எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு சர்க்கஸ்னா ஒரு பப்புன் இருக்கணும், அந்த வேலையை இப்போ அவன் பார்த்துட்டு இருக்கான் எடப்பாடி. ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் கண்டுகொள்ளவில்லை. என்ன காரணம்னா, நான் ஒரே மேடையில் விவாதிக்க தேர்ந்த கனிமொழிக்கு சவால் விட்டேன். போன தேர்தல் 505 வாக்குறுதிகள் தந்தார்கள். 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டன. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 273 இருக்கிறது. இதை ஒரே மேடையில் விவாதிக்க தயார். இப்பொழுது தேர்தல் அறிக்கை தயாரித்த கனிமொழிக்கு நான் சவால் விட்டேன். ஒன்று வேண்டாம் தம்பி, ஒன்றே ஒன்று, மாதம் தோறும் மின் கட்டணம். இது கையில் இருக்கிற புண்ணு, இதை பார்க்க கண்ணாடி தேவையில்லை. இப்போ நானே திட்டமிட்டு தான் செலவழிக்க முடியும். நான் இந்த வீட்டுக்கு மின் கட்டணம் செலுத்தணும், என்னுடைய கிராமத்தில் இருக்கிற வீட்டில் மின் கட்டணம் செலுத்தணும். எப்பொழுது வேஸ்ட்டாக லைட்டெல்லாம் போடாத, தேவையில்லாமல் ஃபேன் போடாத அப்படின்னு நான் என் மனைவி ஆற்றுப்படுத்துகிறேன். ஏன்னா இது செலுத்த வேண்டிய பொறுப்பு என் குடும்ப தலைவிங்கிற மாதிரி என் பொறுப்பு. இதில் ஒவ்வொரு ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பம் இதை மாதந்தோறும் இருந்தால் அவங்களுக்கு திட்ட முடியும். அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்டு தான், மாதம் காய்கறிக்கு இவ்வளவு, பாலுக்கு இவ்வளவு, அரிசிக்கு இவ்வளவு, மளிகைக்கு இவ்வளவு, மருந்துக்கு இவ்வளவுன்னு திட்டமிடுவாங்க. இப்படி திட்டமிட இன்றைக்கி முடியலை. மின் கட்டணத்தையும் 8க்கு 10 உயர்த்திட்டாங்க. இதை கூட செய்யலை. அரசியல் அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்குவோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு துரும்ப தூக்கி போடலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கும் என்றார்கள், அதை கூட செய்யலை. செம்மொழி தமிழ் ஆய்வரங்கம் மைசூரில் இருக்காது, சென்னையில் இயங்கும்னு சொன்னாங்க, அதை கூட செய்யலை. தமிழ் தெரிந்தவர் தான் சுதா சேஷையன். அவங்க ஒரு அனாட்டமி டாக்டர், ஒரு தமிழ் படித்தவரை கூட அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கலை. இவங்க சொல்லாததையும் செய்தார்கள்னு சொன்னாங்கல்ல, சொல்லாதது தான். எஸ்வி சேகரன் ஒரு ஜோக்கர் பேல நிரந்தர சாதனையாளர்னு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. நிரந்தர தமிழ் சாதனையாளர்னு விருது கொடுக்க எத்தனை பேர் இருக்காங்க? வேலூர் ஆகாயமளாவை எழுந்து நிற்கிற வேலூர் விஐடி பல்கலைக்கழகம், சர்வதேச மாணவர்கள் வந்து குவிகிறார்கள் பாலாற்றின் கரைக்கு வேலூருக்கு. அதனுடைய கிளை இங்கே சென்னையில் இருக்குது, அதனுடைய கிளை இன்றைக்கு ஆந்திராவில் அமராவதியில் இருக்குது, அதனுடைய கிளை இன்றைக்கு மத்திய பிரதேசம் போபாலில் இருக்குது. சாதனையாளர் அப்படின்னு சொன்னால் நீ எஸ்வி சேகருக்கு கொடுத்ததை ஒரு அறிவு இருந்தால் நீ யாருக்கு கொடுத்துருக்கணும்? வேலூர் விஐடி விஸ்வநாதனுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும், நீ எஸ்வி ராஜதுரைக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். சிறப்பு. எஸ்வி ராஜா கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. கட்டாயமாக. ஆமாம், பட்டியலில் ஸ்டாலின் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன். ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கமெல்லாம் யார் வேலு, அவனுக்கு ஊர்தாலியாருக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் தெரியுமா? ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கிற யார்? சேகர் பாபு. என்ன தெரியும் சேகர் பாபுக்கு? இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. 2026 இவங்க எல்லாமே டெபாசிட் நிறைய பேர் இருக்காங்க தம்பி, சாதனையாளர்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த பாருங்கள், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஐயப்பன், பாரதியா அவரை மாதிரி ஆய்வு செய்த அறிஞர் தமிழ்நாட்டில் இல்லை இன்னைக்கு.
இறையன்பு ஐஏஎஸ் எவ்வளவு பெரிய அனுபவம், அவர் எத்தனை புத்தகங்களை எழுதியிருக்காரு தெரியுமா? அதான் இவங்களெல்லாம் 2026 எலெக்ஷனில் டெபாசிட் இழக்க போகிறாங்க. இந்த ஏவா வேலு அது ஏவா வேலையெல்லாம் ஜெயிச்சிடுவான். என்னங்க அவங்க எவ்வளோ கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சிருக்கணும். சரி, ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டு மட்டும் போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.